தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவிபேட் மற்றும் இவிஎம் தொடர்பான வழக்கில் தற்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பதிவாகும் வாக்குகளோடு 100% ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க கோரிய வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட வழக்குகளில் விசாரணை நடைபெற்று முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். விவிபேட் மற்றும் வாக்குப்பதிவு எந்திரங்களுடைய வழக்குகளின் தீர்ப்பை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் விவிபேட் எந்திரங்கள் மீதான சந்தேகங்கள் எந்த ஒரு சந்தேகங்களும் இல்லை, விரிவாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தீர்ப்பில் தெரிவித்துள்ளார்கள். 2 நீதிபதிகளும் தனித்தனியாக தீர்ப்பை எழுதியிருந்தாலும் ஒருமித்த தீர்ப்பாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக தொழில்நுட்பம் அடங்கிய விஷயங்களில் ஒரு சில பகுதிகளை தவிர அனைத்து இறுதி முடிவுகளும் ஒருமித்த தீர்ப்பாகவே தற்பொழுது உச்சநீதிமன்றத்தால் எழுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் வாக்குச்சீட்டு நடைமுறை கொண்டு வரப்பட வேண்டும், 100% விவிபேட் எண்ணிக்கை என்ற கோரிக்கைகள், மனுதாரருடைய கோரிக்கைகள் என்பது உச்சநீதிமன்றத்தால் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கான அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை தான் தற்பொழுது நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த விவிபேட் எந்திரங்களில் அந்த சின்னங்களை ஏற்றும் பொழுது அந்த சின்னம் ஏற்றும் அலகுகளை சின்னங்கள் ஏற்றிய உடனேயே அதை சீல் செய்து பாதுகாப்பாக வைக்க வேண்டும் எனவும், அதே போல் தேர்தல்கள் முடிந்த பிறகு 45 நாட்கள் வரை அந்த அனைத்து அலகுகளையும் பத்திரமாக பாதுகாத்து வைக்க வேண்டும், தரவுகளோடு பாதுகாத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு தான் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. விவிபேட் மற்றும் இவிஎம் எந்திரங்களில் அனைத்து பாதுகாப்பு நடைமுறைகளையும் தேர்தல் ஆணையமானது முழுமையாக பின்பற்றியே இந்த தேர்தலில் ஈடுபடுத்துகிறது. அதனால் அந்த செயல்பாடுகள் குறித்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அந்த 100% வாக்குச்சீட்டை ஒப்புகை சீட்டோடு எண்ண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது முற்றிலுமாக உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த சமயத்தில் பார்க்கப்பட வேண்டும். மேலும் அது மட்டுமல்லாமல் இந்த அலகுகளுடைய அந்த சரிபார்க்கும் வெரிபிகேஷன் ப்ராசஸின் பொழுது அனைத்து வேட்பாளர்களும் அங்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது தீர்ப்பில் விரிவாக வழங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாவட்டத்தினுடைய தேர்தல் நடத்தும் அதிகாரி இந்த அனைத்து அலகுகளும் முறையாக சீல் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து அவர் அதனை ஒப்புதல் வழங்கும் வகையிலான ஒரு சர்டிபிகேஷனை அவர் வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பையும் தற்பொழுது இந்த ஒரு தீர்ப்பில் வழங்கியிருக்க. குறிப்பாக தேர்தல் ஆனது நடைபெற்று முடிந்த பின்னர் இறுதியாக அனைத்து அந்த அலகுகளுடைய உள்ளே உள்ள தரவுகள் அளிக்கப்படும் பொழுது அந்த தரவுகள் முழுமையாக அளிக்கப்படுவதா என்பதற்கான ஒரு சர்டிபிகேஷனை தான் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை தற்பொழுது புதியதாக உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு பிறகு வழங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இவிஎம்களுக்கான அந்த எக்ஸ்பென்ஸ்கள், செலவுகளை பொறுத்த அளவில் இந்த எந்தெந்த இவிஎம்கள் பாதுகாப்பு அல்லாதவை என்று குறிப்பிடப்படுகிறது, அந்த இவிஎம்களுக்கான ரீஃபண்டுகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தன்னுடைய தீர்ப்பில் மிக முக்கியமாக முன்வைத்திருக்கிறார். 3 முக்கிய தொடர்ந்து இணைப்பில் நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு வள்ளிநாயகம் அவர்கள். சார் வணக்கம். விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க கோரிய வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 100% சரிபார்க்க வேண்டும் என்கிற கோரிக்கை உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது.